கண்ணீர் நம்மளுடைய பலவீனம் அல்ல. இந்த கண்ணீரின் சூழ்நிலையில தான் தேவன் எனக்கு உதவி செய்கிறார். நீங்க கோபப்பட்டு பாவம் செய்கிறதுனால பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. ஆனா உங்களுடைய கண்ணீரின் பாதையில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். கோபப்பட்டா அங்க பிசாசு கிரியை செய்வான். ஆனா நீங்க கண்ணீர் சிந்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறுகிற இடம் எங்க? கோபப்படுறதுனால ஒன்னத்தையும் நம்ம சாதிக்க போறது இல்ல. வசனம் சொல்லுகிறது, கோபப்பட்டு பாவம் செய்யாம என்ன பண்ணுங்க, இருங்க. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்குள்ளாக அந்த எரிச்சல் என்ன பண்ணிடணும், அடங்கிடணும். சில பேர் சொல்லுவாங்க, செத்தாலும் அவன் வீட்டு பக்கம் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் மூஞ்சி பார்க்கவே அந்த குடும்பமே எனக்கு வேண்டாம், ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய எரிச்சல் என்ன பண்ணிருக்கணும், தணிஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் எனக்கு அவங்க செஞ்சது அநீதி, எப்படி என்னால மன்னிக்க முடியும், எப்படி அவங்கள நான் நேசிக்க முடியும்? நம்ம அடுத்தவங்களுடைய குற்றங்களை, மீறுதல்ல, பாவங்களை பார்க்கிறோம். அதே சூழ்நிலையில நான் என்ன யோசிச்சு நான் இந்த மாதிரி பாவம் பண்ணியிருந்தா அல்லது நான் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணியிருந்தா ஆண்டவர் என்ன எப்படி பார்த்திருப்பார்? அந்த பார்வையோடு மற்றவங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் பலவீனத்தையும் பார்த்தோன்னு சொன்னா இயேசுவை போல நாமும் அவர்களை மன்னிக்க முடியும். கோபம் ஒரு உறவை உடைத்து விடும், ஆனால் கண்ணீரோ ஒரு உறவை கட்டி எழுப்பும். கோபம் அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்தும், ஆனா கண்ணீரோ அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மளை